சென்னையில் 13 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்களை நேற்று இரவு காவல்துறையினர் கைது செய்தனர். உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து காவல்துறையினரின் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 மற்றும் 6 தூய்மை பணிகளுக்கான ஒப்பந்தம் தனியார் நிறுவனத்திடம் வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்பு கடந்த 13 நாட்கள் இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இவர்களது போராட்டத்திற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், அமைப்புகள் மற்றும் திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்தனர். போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களை அங்கிருந்து காலி செய்யுமாறு சென்னையை சேர்ந்த தேன்மொழி என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நடைபாதை, சாலையை மறித்து போராடுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என கூறியதோடு தூய்மை பணியாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து ரிப்பன் மாளிகையில் அமைச்சர்கள் சேகர் பாபு, KN நேரு, மேயர் பிரியா, ஆணையர் உள்ளிட்டோர் தூய்மை பணியாளர்கள் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா, வரும் 31ஆம் தேதிக்குள் மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டும் என கூறினார். மாநகராட்சிக்குட்பட்ட இதற்கு முன்னாடி இருந்த தூய்மை பணியாளர்கள் வரக்கூடிய நாட்களில் தனியார் நிறுவனமுடன் இணைந்து 31ஆம் தேதி வரை கால அவகாசம் விடுத்திருக்கிறார்கள். 31ஆம் தேதிக்குள் அவர்கள் மீண்டும் பணியில் திரும்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். இருப்பினும் தூய்மை பணியாளர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். அப்போது அங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக ரயிலில் பயணம் மேற்கொள்பவர்கள் பேருந்து மற்றும் ஆட்டோக்களில் இருந்து இறங்கி நடந்து செல்வதை காண முடிந்தது. இதையடுத்து நேற்று இரவு ரிப்பன் மாளிகை முன்பு குவிந்த காவலர்கள் தூய்மை பணியாளர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த முயன்றதால் காவலர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பினர். போராட்டக் களத்திலிருந்து விலகி செல்ல மறுத்தவர்களை குண்டுக்கட்டாக காவலர்கள் தூக்கிச் சென்றனர். காவலர்கள் கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட போது பெண் ஒருவர் திடீரென்று மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. தூய்மை பணியாளர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு அரசு பேருந்து மூலம் அழைத்துச் செல்லப்பட்டு சமூக நல கூடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். வித் டெட் பீப்புள் என தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்து வீடியோ ஒன்றை பதிவிட்டு கேலி செய்துள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. அப்படி என்னதான் நடந்தது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. जिंदे में मृत लोग घोषित कर दिया है। तो पता कैसे लगा आपको? वोटर लिस्ट चेक किया गया सर। ஆளும் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கைகோர்த்து கொண்டு பல்வேறு தேர்தல் முறைகேடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட போது
அங்கு 65 லட்சம் வாக்காளர்கள் பெயர் அதிரடியாக நீக்கப்பட்டதாகவும் சுமார் 22 லட்சம் பேர் உயிரிழந்து விட்டதாகவும் அதிரடியாக அறிவித்திருந்தது. இந்த விஷயம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி மகாராஷ்டிராவை போன்று கர்நாடகாவிலும் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்திருப்பதாக பல்வேறு ஆதாரங்கள் மற்றும் தரவுகளை அண்மையில் வெளியிட்டிருந்தார். குறிப்பாக மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் 6.5 லட்சம் வாக்குகளில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் திருடப்பட்ட வாக்குகளாக இருந்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டியிருந்தார். இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தால் உயிரிழந்தவர்கள் என கூறி பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டவர்களில் 7 பேரை ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருந்திருக்கின்றன, ஆனால் இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தும் வாய்ப்பு தனக்கு கிடைத்ததில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்த தனித்துவமான அனுபவத்தை தந்ததற்கு தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி என கிண்டலாக பதிவிட்டுள்ளார். ये 85 साल की उम्र के हैं, इनको नहीं पता था कि ये मृत हैं. अब इनके ये सुपुत्र हैं, इनको पता चला लिस्ट में कि माता जी का नाम काट दिया. और ये सुप्रीम कोर्ट में कितने दिन खड़ी रही है? आज 6 घंटा सुप्रीम कोर्ट में खड़ी रही है. ये इतने जागरूक है, अपना वोट बचाने के लिए ये यहाँ आए. வாக்கு திருட்டு குறித்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்துள்ள பாஜக எம்பி அனுராக் தாக்கூர், ராகுல் காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் கட்சி 90 முறை தேர்தல்களில் தோல்வியடைந்துள்ளது என விமர்சித்துள்ளார். தேர்தல்களில் தோல்வியடையும் போதெல்லாம் ராகுல் காந்தி சில நேரங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கேள்வி கேட்பார் என்றும் சில சமயங்களில் வாக்காளர்களை குறை கூறுவார் எனவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைமுறைகளை தொடங்கும் முன்பே நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து உறுதிப்படுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்ன, முதலமைச்சர் பேசியது என விரிவாக பார்க்கலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி மூலம் கழக நிர்வாகிகளிடம் பேசும்போது தாம் உற்சாகம் அடைவதாக குறிப்பிட்டார். உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டம் ஆகியவற்றின் செயல்பாடுகளை தானே முன்னின்று கண்காணித்து வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். திமுக நிர்வாகிகள் நாள்தோறும் மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் கட்சிக்கான ஆதரவை தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தினார். 100 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி முகவர் என்ற விகிதத்தில் நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மூலம் பீகாரில் நடைபெறும் அட்டூழியங்களை கண்கூடாக பார்ப்பதாக குறிப்பிட்ட மு.க. ஸ்டாலின், திமுக முகவர்கள் அமைப்பு மிக வலுவாக இருப்பது கட்டாயம் என்றும் அதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்நிலையில் பீகாரில் குடிமக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்வதாக கூறி திமுக சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வாக்கு திருட்டை எதிர்த்து டெல்லியில் பேரணி நடத்திய ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்தும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்டவற்றை குடியுரிமைக்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பன உட்பட 5 கோரிக்கைகளை தேர்தல் ஆணையத்திடம் முன்வைத்துள்ள திமுக, சட்டமன்ற தேர்தல் நடைமுறைகளை தொடங்கும் முன்பே வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையத்திற்கு வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டால் சட்ட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அணுக திமுக தயாராக இருப்பதாக மாநிலங்களவை உறுப்பினர் என்.ஆர். இளங்கோ தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சிறப்பு திருத்த முகாம் நடத்தப்பட்டால் அதற்கு எல்லா துறையிலும் சட்ட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் களத்தில் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே இங்கே அதுபோன்று எந்த ஓட்டுகளையும் வாக்குகளையும் நீக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடமை என்று நினைக்கிறோம். அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வரும் செப்டம்பர் மாதம் ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வர இருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிற வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக உயரும் என்று உறுதிபட தெரிவித்த அவர், தானும் ஓய்வெடுக்கப் போவதில்லை, மாவட்ட செயலாளர்களையும் ஓய்வெடுக்க அனுமதிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டார்.
2026ஆம் ஆண்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க களம் தயாராகிவிட்டதாகவும் முதலமைச்சர் கூறினார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் ஆளுநர் கையால் முனைவர் பட்டம் வாங்க மறுத்துவிட்டார். என்ன நடந்தது? இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 32வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்ட நிலையில் 3வது முறையாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் பட்டம் பெற தகுதியான 37,376 பேரில் 759 பேருக்கு ஆளுநர் RN ரவி தனது கையால் பட்டங்களை வழங்கினார். அப்பொழுது யாரும் எதிர்பார்க்காத வகையில் நாகர்கோவிலைச் சேர்ந்த ஜீன் ராஜன் என்ற மாணவி ஆளுநரிடம் பட்டம் பெறாமல் மேடையிலேயே அவரை கடந்து சென்று பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் கையால் பட்டம் அளிக்க கோரினார். மாணவியின் கோரிக்கைக்கு ஆளுநர் இசைவு தெரிவித்த நிலையில் துணைவேந்தர் சந்திரசேகரை பட்டம் கொடுத்தார். எனினும் புகைப்படத்தில் தெரியும் வண்ணம் ஆளுநர் மாணவியின் பக்கம் திரும்பி நின்றார். இவ்விவகாரம் பட்டமளிப்பு விழாவில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மாணவி ஜீன் ராஜன் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்படுவதால் ஆளுநர் கையால் பட்டம் வாங்கவில்லை என விளக்கமளித்தார். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் எதுவுமே பண்ணல. அண்ட் அதனால ஐ தாட் அவங்க கையில இருந்து இன்னும் எலிஜிபிள் பீப்புள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது அட்லீஸ்ட் இட் வில் ரீச் டு சம் ஒன் ரைட் ஹூ கேன் டேக் ஆக்ஷன். சரி, இப்படி நிறைய பேர் ஃபீல் பண்றேன். ஒரு ஆள் தான் நான் சொல்றேன், பட் ஐ கேன் ரெப்ரசென்ட் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஆல்சோ ரைட். கவர்னர் சார் கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக ஐ வெண்ட் அண்ட் கேவ் இட் டு தி வைஸ் சான்சலர் அண்ட் டுக் தி போட்டோ. ஸோ ஹி செட் இட் இஸ் ஓகே அண்ட் வைஸ் சான்சலர் வாஸ் ஹெசிடேட்டிங். அவர் கொஞ்சம் வேண்டானாரு. இட்ஸ் ஓகேன்னு சொன்னாரு. வைஸ் சான்சலர் அது வாங்குறதுக்கு ஹெசிடேட் ஆன உடனே இட்ஸ் ஓகேன்னு சொன்னாங்க. இல்ல நீங்க வாங்குங்க, பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஐ மீன் so it's my personal opinion. ஆளுநர் கையால் பட்டம் பெறாதது தனது தனிப்பட்ட முடிவு என்றும் மாணவி ஜீன் ராஜன் குறிப்பிட்டார். நாகர்கோவில் இந்து கல்லூரியில் பிகாம் இளங்கலை பட்டம் முடித்த ஜீன் ராஜன் சிவகாசி மெப்கோ கல்லூரியில் MBA முடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் மைக்ரோ பைனான்ஸில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வரும் அவர் ஆளுநருக்கு எதிரான மனநிலை கொண்ட பல மாணவர்களின் பிரதிநிதியாகவே தான் செயல்பட்டதாக விளக்கமளித்துள்ளார். ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் கேரள மாநிலம் பாலக்காட்டில் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் வெளியானது. ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான கூலி திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியாகி வருகிறது. அண்டை மாநிலமான கேரளாவில் அதிகாலை 6 மணிக்கே சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. குறிப்பாக பாலக்காட்டில் மட்டும் 10 திரையரங்குகளில் கூலி படம் வெளியானது. இதனை ரஜினி ரசிகர்கள் மேலதாளத்துடன் நடனமாடி வரவேற்றனர். രജനി ഫാനാണ്, അതുകൊണ്ടാണ് ഞാൻ ഫസ്റ്റ് വന്നത്. ലിയോ, വിക്രം അതൊക്കെ കണ്ടുകൊണ്ട് ഭയങ്കര എക്സ്പെക്ടേഷൻ ഉണ്ട്. എന്താവും അറിയില്ല. കട്ട രജനി ഫാന്, ഓ അതിനാല വന്നിരിക്കും. ഞാൻ ലോകേഷ് കനകരാജ് ഡയറക്ഷന് വേണ്ടി വന്ന மாஸ்டர் ஐண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வரானா. சும்மா தீ பாருங்க, பாலக்காடு டவுன் ஃபுல்லா தீ பாரு. இன்னைக்கு கம்ப்ளீட் சூப்பரா இருக்கும், ஓரா இருக்கும். நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். நாங்க ரஜினிகாந்த் பாக்குறதுக்கு தலைவரோட தரிசனம் வெறித்தனமா இருக்கு. நாங்க இன்னைக்கு ஃபுல்லா வேற லெவலா இருக்கு. இன்னைக்கு பாலக்காடு ஜில்லா மொத்தமாவே. இதேபோன்று ஆந்திர மாநிலம் திருப்பதி சித்தூரிலும் கூலி படம் வெளியானது. இதனை ரசிகர்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றனர். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம்.
ஐசிஐசிஐ வங்கியில் புதிய கணக்கு தொடங்குவோர் வைத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச மாதாந்திர இருப்பு தொகை 50,000 இருந்து 15,000 குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 1 முதல் ஐசிஐசிஐ வங்கியில் புதிதாக சேமிப்பு கணக்கு தொடங்குபவர்களுக்கு குறைந்தபட்ச மாதாந்திர சராசரி இருப்பு தொகை பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டது. இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியும் கண்டனங்களும் விமர்சனங்களும் எழுந்தன. ஆனால் வங்கிகளே குறைந்தபட்ச இருப்பு தொகையை முடிவு செய்து கொள்ளலாம் என்று மத்திய ரிசர்வ் வங்கியும் கைவிரித்தது. இந்நிலையில் நகர்ப்புறங்களில் 50,000 ரூபாயாக அறிவிக்கப்பட்டிருந்த மாதாந்திர இருப்பு தொகையை ஐசிஐசிஐ வங்கி 15,000 ரூபாயாக குறைத்துள்ளது. இதேபோன்று புறநகர் பகுதிகளில் 25,000 ரூபாயாக அறிவிக்கப்பட்ட மாதாந்திர இருப்பு தொகை 7,500 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் 10,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்ட மாதாந்திர இருப்பு தொகையை 2,500 ரூபாயாக ஐசிஐசிஐ குறைத்துள்ளது. அமைச்சர்கள் துரைமுருகன் இருக்க வேண்டிய இடம் அதிமுக என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் பேசிய அவர், அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த துரைமுருகனுக்கு திமுகவில் உரிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று கூறினார். முதலமைச்சர் அப்புறம் அண்ணன் துரைமுருகன் அப்புறம் தான் உதயநிதி, அவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். பொக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. வயசாகி போச்சு. நான் நினைச்சேன் நீங்க இருக்க வேண்டிய இடம் அண்ணா திமுக, போய் திமுக இருந்ததுனாலதான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. முன்னதாக திருப்பத்தூரில் பரப்புரை மேற்கொண்ட போது உதய் மின் திட்டத்திற்கும் மின் கட்டண உயர்விற்கும் சம்பந்தமில்லை என்று தெரிவித்தார். அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ள முன்னாள் எம்பி மைத்ரேயன் அதிமுகவில் பலர் மன வருத்தத்தில் இருப்பதாக கூறியுள்ளார். அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மைத்ரேயன் அதிமுகவின் போக்கு சரியாக இல்லை என்றார். அவர்கள் அந்த ஒரு கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோடு அமைத்திருக்கிறார். அது எதிலுமே எந்த அடிப்படையிலே அவர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து வரப்போகிறது, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அமைப்பார்கள் என்ற ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறது. கழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. பல்வேறு நிர்வாகிகள் இன்றைக்கு அங்கே மனப்புழக்கத்திலே இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்று நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார். அம்மா அவர்கள் காலத்திற்கு அப்புறமாவே அதிமுக செத்துவிட்டதுன்னு தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடியது ஒரு ஸ்கெலட்டன் தான் சொல்லணும். மூத்த நிர்வாகிகள் புறக்கணிக்கப்படுறார்கள், அதிருப்தியில் இருக்காங்க. ஒரு ஒருமித்த கருத்து இல்லை. மண், மொழி, மானம் காப்பதற்காக திமுகவில் இணைந்திருப்பதாகவும் மைத்ரேயன் தெரிவித்தார். சுதந்திர தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், விசிக, மதிமுக மற்றும் இடதுசாரிகள் அறிவித்துள்ளன. சுதந்திர தினத்தன்று அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களுக்கு மாநில ஆளுநர்கள் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டு சுதந்திர தின விழாவில் நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்க வருமாறு அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு ஆளுநர் RN ரவி அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாடு மக்களுக்கும் மண்ணின் உரிமைக்கும் எதிராக செயல்படும் ஆளுநரை கண்டித்து தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அதேபோன்று ஆளுநரின் அழைப்புக்கு நன்றி தெரிவித்துள்ள விசிக தலைவர் திருமாவளவன் வழக்கம் போல தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக பதிவிட்டுள்ளார். அதேபோன்று மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளன. ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்க வருமாறு தாவேக தலைவர் விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு தடை விதிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மதுரை பழங்காநத்தம் பேருந்து நிலையம் முன்பு தங்கள் கட்சி கொடிக்கம்பத்தை அமைக்க அனுமதி பெறுவது தொடர்பாக கதிரவன் என்பவர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அனைத்து கொடிக்கம்பங்களையும் அகற்ற ஜனவரி மாதம் உத்தரவிட்டது. தனி நீதிபதி உத்தரவிற்கு தடை விதிக்க கோரி கதிரவன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அரசுக்கு சொந்தமான இடத்தை சுயலாபத்திற்காக பயன்படுத்துவது தவறு என கூறி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதிக்க முடியாது என மனுவை தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் தாக்கல் செய்த அனைத்து மேல்முறையீட்டு மனுக்களையும் தள்ளுபடி செய்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் முடிவிற்கு வந்துள்ளது.
சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே கட்டுமான தொழிலாளியின் மூக்கை ராட்வீலர் நாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல்சேரியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. பாதுகாப்புக்காக அங்கு 4 ராட்வீலர் நாய்கள் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அங்கு தங்கி வந்த கட்டட தொழிலாளி கணேஷ் என்பவரை திடீரென்று ராட்வீலர் நாய் கடித்து குதறியது. இதில் அவரது மூக்கு துண்டானது. இதனால் நான் பழகிட்டேன். 4 மாதமாக நான் அதுதான் சாப்பாடு வைக்கிறேன், எல்லாம் பழகிறேன், வாங்கி எடுக்கிறேன் சொல்கிறேன் தான். அது ஏதோ பசங்க தப்பு பண்ணிட்டாங்க, கல் விட்டு அடித்தேன், என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நான் இங்கேருந்து படிக்கட்டுலேருந்து வந்தேன். பிள்ளை அது என்னடான்ட்டு ஒரு சென்ட்டுக்கு வந்து சாப்பாடு வைக்கணும்ட்டு போனப்போ இந்த மாதிரி தவறுதான் நடந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. காயமடைந்த நபர் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கவின் ஆணவ படுகொலை சம்பவத்தில் சுர்ஜித்திற்கு உடந்தையாக இருந்த அவரது பெரியப்பா மகன் கைதான நிலையில் வரும் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் கவின் கடந்த 27ஆம் தேதி நெல்லையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்ததால் அவர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து கவினை கொலை செய்த வழக்கில் அவரது காதலியின் சகோதரர் சுர்ஜித் கைது செய்யப்பட்டார். மேலும் சுர்ஜித்தின் தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணனையும் போலீசார் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் சுர்ஜித் கொலை செய்ய பயன்படுத்திய அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள், இரத்தக்கரை படிந்த உடைகள் ஆகியவற்றை சுர்ஜித்தின் பெரியப்பா மகன் ஜெயபாலன் வீட்டிற்கு அருகே மறைத்து வைத்ததும் கொலைக்கு ஜெயபாலன் உடந்தையாக இருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து ஜெயபாலனை கைது செய்த சிபிசிஐடி போலீசார் நெல்லை வன்கொடுமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவருக்கு வரும் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். பின்னர் மூவரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கடும் ஆக்ரோஷத்துடன் பிளிரியபடியே கம்பி வெளியை யானை உடைக்க முயன்ற காட்சிதான் இது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தமிழக எல்லைப் பகுதியான ஜவளகிரி வனப்பகுதியில் காட்டு யானைகள் அதிக அளவில் உலவி வருகின்றன. இந்த காட்டு யானைகள் அவ்வப்போது அருகிலுள்ள கிராமப் பகுதிகளுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாகி வருகிறது. இதையடுத்து வனப்பகுதியிலிருந்து யானைகள் வெளியேறுவதை தடுக்க வனத்துறையினர் பல்வேறு பகுதிகளில் கம்பி வேலிகள் அமைத்துள்ளனர். ஜவளகிரியிலிருந்து கொலகொண்டப்பள்ளி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பி வேலியை யானை ஒன்று ஆக்ரோஷத்துடன் முட்டி உடைக்க முயன்றது. நீண்ட நேரம் போராடியும் காட்டு யானையால் இரும்பு கம்பி வேலியை உடைத்துக் கொண்டு வெளியே வரவும் முடியவில்லை. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் சப்தம் போட்டும் பட்டாசு வெடித்தும் காட்டு யானையை வனத்திற்குள் விரட்டினர். சென்னையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான கராத்தே மாஸ்டர் கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அண்ணா நகரில் கராத்தே, ஜூடோ போன்ற தற்காப்பு கலை பள்ளி நடத்தி வந்த கெபிராஜ் என்பவர் மீது 2021ஆம் ஆண்டு மாணவி ஒருவர் பாலியல் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதான நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இதனையடுத்து மேலும் சில மாணவிகள் கெபிராஜ் மீது பாலியல் புகார் அளித்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் அனைத்து கட்ட விசாரணைகளும் நிறைவடைந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை கராத்தே மாஸ்டர் கெபிராஜ் குற்றவாளி என சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பத்மா தீர்ப்பளித்தார். இந்நிலையில் அவருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்கில் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னாவிடம் அமலாக்கத்துறையினர் 8 மணி நேரம் விசாரணை நடத்தினர். நாடு முழுவதும் ஆன்லைன் சூதாட்ட செயலிகளில் நடந்த சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. அந்த வகையில் 1xBet என்ற ஆன்லைன் சூதாட்ட செயலியில் நடந்த மோசடி குறித்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த சூதாட்ட செயலியின் விளம்பர தூதராக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா இருந்த நிலையில் விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சமன் அனுப்பியிருந்தது. அதன்படி டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சுரேஷ் ரெய்னா ஆஜரானார். 8 மணி நேரம் நடைபெற்ற விசாரணையின் போது ஆன்லைன் சூதாட்ட செயலிக்கும் சுரேஷ் ரெய்னாவுக்கும் உள்ள தொடர்பு குறித்து அதிகாரிகள் கேட்டறிந்தனர்.
பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் சுரேஷ் ரெய்னாவின் வாக்குமூலத்தை அதிகாரிகள் பதிவு செய்து கொண்டனர். இதேபோன்று மற்றொரு ஆன்லைன் சூதாட்ட செயலி முறைகேடு வழக்கு விசாரணைக்காக ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகை மஞ்சுலட்சுமி ஆஜரானார். இந்த வழக்கில் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா, ராணா ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் மற்றும் மாநில அரசு இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் தேடுதல் குழுவை தாமே அமைப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் உள்ள APJ அப்துல் கலாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு தற்காலிக துணைவேந்தரை ஆளுநர் நியமனம் செய்ததை எதிர்த்து அம்மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இதேபோன்று துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ஆளுநர் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கு JP பர்திவாலா மற்றும் R மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஆளுநர் தரப்பில் ஆஜரான மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் R வெங்கடரமணி உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி ஆளுநர் தேடுதல் குழுவை அமைத்திருப்பதாக வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட கேரள அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெய்தீப் குப்தா UGC விதிகளுக்கு புறம்பாக மாநில அரசிடம் ஆலோசிக்காமல் ஆளுநர் தேடுதல் குழுவை அமைத்ததாக குறிப்பிட்டார். பின்னர் சட்டப்படி தேடுதல் குழுவை அமைக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருப்பதாக வெங்கட்ரமணியும் மாநில அரசுக்கு உரிமை இருப்பதாக ஜெய்தீப் குப்தாவும் காரசார வாதங்களை முன்வைத்தனர். நீண்ட காலமாக நிலவும் நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக துணைவேந்தரை நியமனம் செய்வதில் உச்சநீதிமன்றம் கவனம் செலுத்த இருப்பதாக நீதிபதி பர்திவாலா தெரிவித்தார். எனவே 2 தரப்பினரும் தலா 4 பேரை பரிந்துரைக்குமாறும் அதிலிருந்து உச்சநீதிமன்றமே தேடுதல் குழுவை அமைக்கும் என்றும் நீதிபதிகள் கூறினர். ஆந்திராவில் பெய்து வரும் தொடர் கனமழை எதிரொலியாக நெல்லூர், குண்டூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் புதன்கிழமை காலை முதலே தொடர் மழை பெய்தது. குறிப்பாக ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களான நெல்லூர், குண்டூர் ஆகியவற்றில் தொடர் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளை மழைநீர் தேங்கிய நிலையில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. వెళ్ళడానికి కూడా వీలు లేకుండా ఉన్న జోలకల్లు சாலைகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தொடர் மழை எதிரொலியாக தெலுங்கானா மாநிலம் நாகார்ஜுனா சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் வினாடிக்கு சுமார் 2,33,000 கன அடி தண்ணீர் 26 மதகுகள் வழியாக திறந்துவிடப்பட்டது. இதனிடையே மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். உக்ரைன் போரை நிறுத்தாவிடில் ரஷ்ய அதிபர் புட்டின் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் நாடு நேட்டோ அமைப்பில் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் உக்ரைனுக்குள் புகுந்து ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. பதிலடியாக உக்ரைனும் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. 3 ஆண்டுகளை போர் கடந்துவிட்ட நிலையில் இருதரப்பிலும் உயிர் சேதங்களும் உடைமைகளும் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவேன் என கூறி அமெரிக்காவில் ஆட்சியை பிடித்த டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் ரஷ்ய அதிபர் புட்டினை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார். அலாஸ்காவில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவிருக்கிறது. If Vladimir Putin does not agree to stop the war after your meeting on Friday? Yes, they will. Yeah. What will the consequences there will be consequences. Sanctions, tariffs? There will be, I don't have to say, there will be very severe consequences, yes. அதே நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் இரு தலைவர்களும் விரும்பினால் தானும் அதில் பங்கேற்பேன் எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார். பனிப்பாறை உடைந்ததால் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாண தலைநகரை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அலாஸ்கா தலைநகர் ஜூனோவிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மெண்டன் ஹால் பனிப்பாறை. சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கூடும் இங்கு சுமார் 30,000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. திடீரென பனிப்பாறை உடைந்து அலாஸ்கா ஊருக்குள் ஆறு போல் புகுந்தது. இதனால் பல வீடுகளை நீர் சூழ்ந்துள்ள நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. விழுப்புரத்தில்
சேலத்தில் அதிகாலையில் சிறப்பு வகுப்பிற்கு சென்ற 11ஆம் வகுப்பு மாணவர் பள்ளி வகுப்பறையில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாமதமாக வந்ததால் வகுப்பறைக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்ட மாணவர் மரணமடைந்ததன் பகீர் பின்னணி என்ன பார்க்கலாம். காலை உணவு அருந்தாமல் ஓடோடி பள்ளிக்கு சென்ற மாணவர் 3வது மாடியில் உள்ள வகுப்பறைக்கு சென்று அமர்ந்த அடுத்த நிமிடமே சரிந்து விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளது. பதறி அடித்த ஆசிரியர்கள் அந்த மாணவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி மருத்துவர்கள் தலையில் இடியை இறக்கியுள்ளனர். நெஞ்சை பதற வைத்த சம்பவத்தில் பள்ளியில் நடந்தது என்ன? விழுப்புரத்தில் உள்ள திருவிக வீதியில் சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு பயிலும் 10 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி வேலை நேரம் மட்டுமின்றி காலை மற்றும் மாலை நேரங்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த உள்ளூரைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்ற மாணவர் காலை 7 மணிக்கு நடைபெற்ற சிறப்பு வகுப்பில் பங்கேற்பதற்காக சென்றுள்ளார். வகுப்பறைக்கு சென்றதும் தனது இருக்கையில் மோகன்ராஜ் அமர்ந்துள்ளார். இருக்கையில் அமர்ந்ததும் ஸ்கூல் பேக்கை தோளிலிருந்து இறக்கி வைப்பதற்கு முன்பே தலையை தொங்க போட்டபடி சரிந்துள்ளார். அதனை கண்டு சக மாணவர் ஒருவர் அருகில் வந்ததும் அடுத்த நொடியே மோகன்ராஜ் சரிந்து விழுந்துள்ளார். அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே அங்கு வந்த ஆசிரியர்கள் மாணவரை மீட்டு ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு மோகன்ராஜை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி முன்பு போலீசார் குவிக்கப்பட்டனர். மாணவர் மரணம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக விழுப்புரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் மாணவர் மோகன்ராஜ் காலை உணவு அருந்தாமல் பள்ளிக்கு சென்றது தெரிய வந்தது. மேலும் சிறப்பு வகுப்புக்கு தாமதமாக சென்றதால் 10 நிமிடங்கள் பள்ளியில் நிற்க வைத்து தண்டனை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் 3வது மாடியில் உள்ள வகுப்பறைக்கு அதிக எடை கொண்ட புத்தக பையுடன் மாணவர் ஏறி சென்றுள்ளார். அதனால் ஏற்பட்ட உடல் சோர்வால் தான் விபரீதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். இருந்தபோதும் உடற்கூராய்வு முடிவில்தான் மரணத்திற்கான காரணம் தெரியவரும் எனவும் கூறினர். இதனிடையே பள்ளிக்கு வெளியே நிற்க வைத்ததுடன் 3வது மாடிக்கு நடந்தே சென்றதால் தான் தனது மகன் இறந்ததாக அவரின் தாயார் குற்றம் சாட்டியுள்ளார். இதுவரை 16 வயசு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட நான் அவனை கூட்டு போனது கிடையாது. பள்ளி பெத்த படிக்கட்டு ஏறுதான் அவனுக்கு பிரச்சனை. 4 படிக்கட்டு 4வது படிக்கட்டுல இருக்கிறான். அந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு போய் அதனால அவனுக்கு மூச்சு வாங்கி எனக்கு அது மேலதான் சந்தேகம், வேற எதுவும் நிக்க வச்சாங்களா சார். 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு நிக்க வச்சாங்கன்னு சொல்றாங்க. எப்பயுமே காலையில போயிடுவாங்க, டிஃபன் கட்டி கொடுத்துருவேன், எடுத்துட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு, அங்கதான் சாப்பிடுவாங்க லஞ்ச். பள்ளி வகுப்பறையில் மயங்கி விழுந்த மாணவர் மோகன்ராஜ் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு மாரடைப்பு தொடர்பான எந்த ஒரு அறிகுறியும் தென்படாது என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே மோகன்ராஜ் மரணம் தொடர்பாக எந்த அறிகுறிகளும் தெரியவில்லை என்றும் கூறியுள்ளனர். அதிகாலையில் தனியார் பள்ளியில் சிறப்பு வகுப்புக்கு சென்ற 11ஆம் வகுப்பு மாணவர் பள்ளி வகுப்பறையிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. பழையனூரை சேர்ந்த வீரன் என்பவர் செவ்வாய்க்கிழமை காலை வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் ஷோலிங்கரில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்து 40 சவரன் நகை திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் தரிகட்டு ஓடிய பிக்கப் வேன் மோதி 3 பெண்கள் பலத்த காயமடைந்த விபத்து காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அரசூரில் இருந்து நம்பியூர் வழியாக புளியம்பட்டி சென்ற பிக்கப் வேனை நாகர்கோவிலைச் சேர்ந்த ரெமிஸ் என்பவர் ஓட்டி வந்தார். இந்த வேன் நம்பியூர் பேரூராட்சி அலுவலகம் அருகே வந்தபோது முன்னால் சென்ற வாகனங்களை முந்திச் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சாலையோரம் இருந்தவர்கள் மீது மோதியது. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பேரூராட்சி தலைவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வாயில் கருப்பு துணி கட்டி கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்தினர். திமுகவைச் சேர்ந்த கவிதா அந்த பேரூராட்சியின் தலைவராகவும் அவரது கணவர் ராஜா வார்டு உறுப்பினராகவும் உள்ளனர். அவர்கள் அரசு ஒதுக்கும் நிதியை தங்கள் வார்டுகளில் மட்டும் பயன்படுத்திக் கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. எனவே கவிதா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் 11 கவுன்சிலர்கள் மனு கொடுத்திருந்தனர். இந்த மனுவை மாதாந்திர கூட்டத்தின் தீர்மானத்தில் சேர்க்காததால் மனு அளித்த கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்தினர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக வயது முதிர்ந்த தாயை கட்டிலோடு சாலையின் நடுவே அமர வைத்த மனநலம் பாதிக்கப்பட்ட மகனால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டியை சேர்ந்த முத்துப்பிள்ளை தேனி அரசு மருத்துவமனை வளாகத்தில் மக்களிடம் யாசகம் பெற்று வாழ்ந்து வந்தார். இவருடைய மகன் ராஜேந்திரன் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் கட்டிலில் அமர்ந்திருந்த முத்துப்பிள்ளையை ராஜேந்திரன் வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து நடுச்சாலையில் அமர செய்துவிட்டு அங்கேயே படுத்துள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் முத்துப்பிள்ளையை முதியோர் காப்பகத்திற்கும் ராஜேந்திரனை மனநல காப்பகத்திற்கும் அனுப்பினர். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று முன்னாள் IPS அதிகாரியும் மயிலாப்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நடராஜ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும், அதற்காக உறுதியேற்று களம் காண வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டாக்குடியில் கொடூர கொலைகளால் வெளியேறிய கிராம மக்களை மீண்டும் குடியமர்த்த வலியுறுத்தி அதிமுக சார்பில் சிவகங்கையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு நாட்டாக்குடியில் அதிமுக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதே ஆண்டில் குழந்தையை சுவற்றில் அடித்து கொலை செய்யப்பட்டதாக தாய் தந்தை கைது செய்யப்பட்டனர். இந்த ஆண்டு சோனமுத்து என்ற விவசாயி தலையை வெட்டி மர்ம நபர்கள் கொண்டு சென்றனர். இந்த நிலையில் அடுத்தடுத்த கொலை சம்பவங்களால் கிராம மக்கள் ஊரை விட்டு வெளியேறியதாக சில நாட்களுக்கு முன் செய்தி வெளியானது. இதனை கண்டித்து அரண்மனை வாசல் முன்பு அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியின் தொண்டமானத்தம் கிராமத்தில் உள்ள பிடாரி மீனாட்சி அம்மன் கோவிலில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அந்த கோவிலில் நடப்பாண்டு திருவிழா கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. தினமும் சாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதியுலா நடந்து வந்தது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக பங்கேற்ற நிலையில் அவர்களுக்கு 400 கிலோ ஆட்டுக்கறி மற்றும் 200 கிலோ கோழிக்கறி சமைத்து விருந்து பரிமாறப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கண்மாய்கள் மற்றும் கால்வாய்களை சீரமைக்க கோரி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். அந்த மாவட்டத்தில் உள்ள வைகை ஆறு மற்றும் நீர்நிலைகளில் குப்பை கொட்டுவதை தடுக்கவும், கால்வாய் மற்றும் கண்மாய்களை தூர்வார வலியுறுத்தியும் கோரிக்கை வைத்து நீர்வளத்துறையில் செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கிருதுமால் குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சென்னப்ப சுவாமி மகாலட்சுமி கோவிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து வழிபாடு நடத்தினர். மொண்டிப்பட்டியில் குறும்பரின மக்களின் குல தெய்வமான சென்னப்ப சுவாமி மகாலட்சுமி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாத திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கை எட்டியுள்ள நிலையில் இது எப்படி சாத்தியமானது என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி. 14 ஆண்டுகள்ல இல்லாத இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு இப்போ அடைஞ்சிருக்கு. இது தொடர்பான இன்னும் முழுமையான விவரங்களை பார்க்கலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தற்போது 11.2% அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. அதாவது 2024-25ஆம் ஆண்டுல இது தேசிய சராசரியான 6.5% விட அதிகமாக இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்பு 14 ஆண்டுகளுக்கு முன்பு தான் 13.1% அப்படின்ற அளவில் தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி இருந்தது. அதுக்கு பிறகு இப்பதான் இரட்டை இலக்கத்தில் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுவும் கோவிடிற்கு பிந்தைய காலத்தை நம்ம பார்க்கும்போது, குறிப்பாக
குறிப்பா 2021 இருந்து 25ஆம் ஆண்டு வரைக்குமான உற்பத்தி வளர்ச்சியை நாம பார்க்கும்போது தமிழ்நாடு முதலாம் இடத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் பார்க்கும்போது 9.4%. அடுத்த இடத்துல ஜார்க்கண்ட் 8.8%, கர்நாடகா 3வது இடத்துல 8.7% இருக்கு. அதே மாதிரி 6 ஆண்டு சராசரி அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு 8வது இடத்துல தான் இருக்கு. ஆனாலும் அதுக்கு முன்பு 9வது இடத்துல இருந்தது. அதுல இருந்து இப்போ முன்னேறி தான் இருக்கும். அடுத்ததா பார்க்கும்போது இப்போ நம்ம ஒவ்வொரு ஆண்டுலையும் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். முதன்மை துறை அப்படின்னா விவசாயம் உள்பட அது சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள். அதுல நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி 2024-25 3.18 இருக்கு. அதே மாதிரி உற்பத்தி துறையை பொறுத்த வரைக்கும் அது 2022-23ஆம் ஆண்டுல 0.83 தான் பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்கு. அது மேலும் வளர்ந்து 14.74% அளவுக்கு 2024-25 இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் கட்டுமான துறையும் இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. நிதி சேவையை பொறுத்த வரைக்கும் 9.42% அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பொது நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் 14.2% அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2ஆம் நிலை துறைன்னு சொல்லக்கூடிய இந்த உற்பத்தி துறையோட வளர்ச்சி தான் நம்மளுடைய இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணியா சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய 2024ஆம் ஆண்டு புதிய தொழில்துறை கொள்கையும் இதுக்கு ஒரு முக்கிய பங்காற்றி இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததா 2ஆம் நிலை துறைகளை நாம பார்க்கும்போது தேசிய சராசரியை விடவே நாம அதிகமா இருக்கோம். நான் குறிப்பிட்ட மாதிரி உற்பத்தி துறையும் இதுல அடக்கம். தமிழ்நாடு 9.64% இருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா எல்லா மாநிலங்களையும் சேர்த்து 8.17% இருக்கு. அதே மாதிரி அடுத்ததா நாம பார்க்கும்போது உற்பத்தி துறை இதுல தமிழ்நாடு 9.38%, இந்தியா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 6.28%. அடுத்த துறை நாம பார்க்கும்போது மின்சாரம், கேஸ், தண்ணீர் விநியோகம் உள்ளிட்ட யூட்டிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அந்த துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு 12.10% அளவுக்கு வளர்ச்சியை கண்டிருக்கு. அதுவே ஒட்டுமொத்த இந்தியாவை பார்க்கும்போது 8.91%. இந்த அளவுக்கு நம்ம தேசிய சராசரியை விட விஞ்சி இருக்கிற நிலையில இருக்கும். சரி, எந்தெந்த தொழில்கள்ல எல்லாம் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கு அப்படின்னு நாம பார்த்தோம்னா மோட்டார் வாகன உற்பத்தி, ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்கள் இதுல எல்லாம் நாம முதலிடத்துல இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஜவுளி, இயந்திரங்கள், உபகரணங்கள், கணினி, மின்னணு, ஒளியியல் பொருட்கள் உள்ளிட்ட இந்த தொழில்கள்ல எல்லாம் நாம 2ஆம் இடத்துல இருக்கோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பொறுத்த வரைக்கும். கோவிடிற்கு பிந்தைய இந்த வளர்ச்சி என்பது மிகவும் பெரிய வளர்ச்சியா பார்க்கப்படுது. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் தலைவர்களின் அதிரடி பேச்சு, அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். இன்றைய தினம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கு என்று சொன்னால் 2 கருத்தும் திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும். அந்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைந்திருக்குது. இதுல என்ன தவறு? அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேரல. நல்லா பதிவு பண்ணீங்க எல்லாரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி கிடையாது. இன்னும் அந்த உறவு ஏற்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமியை நிர்பந்தப்படுத்தி நெருக்கடி கொடுத்து எடப்பாடியை அமித்ஷா கூட்டணியில சேர்த்திருக்கிறார். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் உங்களுடைய தேர்தல், மக்களுடைய தேர்தல். இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, நிச்சயமான ஒன்று. நடைபெறவிருக்கின்ற தேர்தல் 2வது இடத்திற்கு யார் வருவார்கள் என்பதற்கான தேர்தல் தான் நான் கருதுகிறேன். எந்த பிரச்சனைக்காக ஒரு போராடவில்லை. தேர்தல் ஆணையத்தை பற்றியும் இந்த வாக்காளர்களே இதை ஒரு ஓட்டுக்கு 124 வயசு என்று போட்டு விட்டார்கள் என்று அதெல்லாம் தட்டச்சு பிழை. அது கம்ப்யூட்டரில் ஏற்றுக்கிற போது 24 வயது முன்னாலே ஒரு கோடு விழுந்திருக்கும். பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை என்றால் வாக்காளர் பட்டியல் பெயர் இருக்காது. இதுவே நாளை என்ன சொல்ல போகிறார் என்று சொன்னால், பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை என்று சொன்னால் நீ இந்திய குடிமகனாகவே இருக்க முடியாது என்கின்ற சொல்லுகிற காலம் தொலைவில் இல்லை. நீங்கள் சொன்ன 1000 ரூபாய் ஆரம்பத்திலே கொடுத்துருக்கலாம்ல. நீங்கள் சொன்ன மாற்றுத்திறனாளிகள் ஆரம்பத்திலே செஞ்சுருக்கலாம்ல. நீங்கள் சொன்னது இப்போ வீடு தேடி எல்லாரும் போகிறாங்களே, அது ஏன் ஆரம்பத்திலே ஏன் செய்யலை?
ஒரு ஆட்சி ஏற்பட்டவுடன் ஒட்டுமொத்தமாக அனைத்து திட்டங்களையும் ஒரே நாளில் அறிவித்துவிட்டு செயல்படுத்த முடியாது. நிதிநிலைக்கேற்ப மக்களுடைய அதிக தேவைக்கேற்ப திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றோம். வாழ்த்துகள் இல்லை என்றாலும் வசைபாடுகள் அற்று இது போன்ற திட்டங்களுக்கு உறுதியாக நின்று மேலும் உற்சாகப்படுத்துவதுதான் பொறுப்புள்ள எதிர்கட்சியுடைய கடமை. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கள்ள கூட்டணி வைத்தீர்கள் என்பதற்கு சான்றாகத்தான் துரையுடைய இந்த லெட்டர் பேடில் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கையெழுத்தை பெற்றிருக்கிறார். எனவே அது தவறு என்று நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம்.